ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு சுமையாஸ் கிச்சன். இஃப்தார் ஸ்பெஷலாக ஜாலர் முர்த்தபா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஜாலர் முர்த்தபா சிக்கன்லேயும் செய்யலாம், மட்டன்லேயும் செய்யலாம், பீஃப்லேயும் செய்யலாம். நான் பீஃபில் தான் செஞ்சுருக்கேன். குக்கரில் முள் இல்லாத பீஃப் எடுத்துக்கோங்க. 1 கப் எடுத்துக்கணும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், கொஞ்சமாக தண்ணி சேர்த்து 4-5 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கணும். ஸ்டஃபிங் செய்கிறதுக்கு 2 பச்சை மிளகாய், 5 வெங்காயம் எடுத்துக்கணும். நான் சாப்பரில் லைட்டாக சாப் பண்ணி எடுத்துக்கிறேன். நீங்கள் சின்னதாக கட் பண்ணியும் எடுத்துக்கலாம். நிறையா வெங்காயம்லாம் கட் பண்ணோன்னா சாப்பர் எடுத்து கட் பண்ணிக்கிறது ரொம்ப ஈஸியாக வேலை முடிஞ்சிடுது. 3 தக்காளி மீடியம் பீஸில் இருக்கணும். இதையும் அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப நைஸாக அரைக்க வேணாம், ஒரு அளவு அரைச்சா போதும். பீஃபும் நல்லா வெந்துருச்சு. பீஃபையும் சாப்பர்லேயே லைட்டாக அரைச்சிக்கணும். பீஃப் என்கிட்ட இவ்வளோ தான் இருந்துச்சு. இன்னும் நிறையா கறி போடலாம். என்கிட்ட இருந்ததை வச்சு நான் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த அளவுக்கு அரைச்சா போதும், நைஸாக அரைக்க வேணாம். பேனில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அரைச்ச வெங்காயத்தை சேர்த்துக்கணும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் வதங்கினோன்னே 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கணும். வெங்காயம் வதங்கினோன்னே தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறணும். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுறணும். தக்காளி மசாலா எல்லாம் வதங்கினோன்னே பீஃபை சேர்த்துக்கணும். பீஃபை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். கொஞ்ச நேரம் வதக்கி விட்டுட்டு லாஸ்ட்டாக மல்லித்தலை சேர்த்துக்கோங்க. இதில் நான் ஒரே ஒரு முட்டை சேர்த்துக்கிறேன். ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணுண்டா சேர்த்துக்கோங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கலாம். முட்டை சேர்த்தா நல்லாயிருக்கும். இஃப்தாருக்கு இது ஒன்று சாப்பிட்டா போதும், வயிறு ஃபில்லிங் ஆயிரும். டாலர் வடை செய்கிறதுக்கு பேட்டர் ரெடி பண்ணிக்கலாம். 2 கப் மைதா மாவு எடுத்துக்கோங்க. 2 கப் தேங்காய் பால் எடுத்துக்கணும். ஒரே ஒரு முட்டை சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். கொஞ்சம் கூட கட்டி இருக்கக்கூடாது. அரைச்சதை வடிகட்டிடணும். மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அந்த தண்ணி 1 கப் எடுத்துக்கோங்க. 2 கப் தேங்காய் பால், 1 கப் தண்ணி சேர்த்துக்கணும். பேட்டர் உங்களுக்கு திக்காக இருக்கிற மாதிரி தெரிஞ்சால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி இருக்கணும். கொஞ்சம் கூட கட்டியே இருக்கக்கூடாது. அப்போ தான் ஜாலர் வாடை ஊற்ற முடியும். இந்த பாட்டில் எல்லா இடத்துலையும் கிடைக்கிது. ஒன்று வாங்கி வச்சுக்கிட்டா போதும், ஜாலர் வாடை ஈஸியாக சுட்டுடலாம். பேட்டரை இந்த பாட்டிலில் ஊற்றி வச்சுக்கிட்டு இந்த மாதிரி சுட்டு எடுக்கணும். இதுக்கு நான்ஸ்டிக் பேன் இருந்தால் தான் நல்லது, ஈஸியாக சுட்டுடலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி சுட்டு எடுக்கணும். பார்க்க ரொம்ப கஷ்டமாக தெரியும், ஈஸியாக செஞ்சிடலாம். திருப்பி போடக்கூடாது. இந்த மாதிரி ஒன்று ஒன்றா சுட்டு எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் சுட்டு எடுத்தாச்சு. ஒரு பவுலில் ஒரே ஒரு முட்டை எடுத்துக்கோங்க. அதில் லைட்டாக உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கணும். ஜாலர் வாடா 3 பீஸ் எடுத்துக்கணும். இன்னும் 2 எடுத்து இந்த மாதிரி வச்சுக்கணும். நான் வைக்கிற மாதிரியே வச்சுக்கோங்க. அப்போ தான் முக்கோணமாக மடிக்க முடியும். உள்ளார ஸ்டஃபிங் வச்சுக்கணும். இந்த அளவு ஸ்டஃபிங் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி மடித்து விட்டுக்கணும்.
ட்ரையாங்கிள் ஷேப்பில் அழகாக மடித்தாச்சு. இந்த மாதிரி மடித்து விட்டுக்கோங்க. ஜாலர் முர்த்தபா மெல்லிசாக இருக்கணும்னா ஜாலர் வடாவை 2 வச்சா போதும். இன்னொரு ஷேப்லேயும் மடித்து காமிக்கிறேன் பாருங்கள். இதில் 5 இது வச்சுருக்கேன். ஸ்டஃபிங் வச்சுக்கணும். நாலு சைடுமே மடித்து விட்டுறணும். இப்போ நான் மடிக்கிற மாதிரி இந்த மாதிரி மடித்து விட்டுக்கோங்க. இந்த அளவு மாவில் 8 ஜாலர் முர்த்தபா செய்யலாம். நான் கொஞ்சம் மொத்தமாக செஞ்சுருக்கிறதால நான் 6 முர்த்தபா செஞ்சுருக்கேன். இது எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு பேனில் போட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். முட்டை பீட் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதை இந்த மாதிரி லைட்டாக ப்ரஷ் பண்ணி விட்டுக்கணும். ஜாலர் முர்த்தபாவை பெருநாளைக்கும் செய்யலாம், இஃப்தாருக்கும் செய்யலாம். டேஸ்ட்டுமே செம்மையாக இருக்கும். ஒரே ஒரு தடவை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ட்ரை பண்ணாமல் இருந்தீங்கன்னா. இன்னொரு சைடும் திருப்பி போட்டுக்கலாம். இன்னொரு சைடு திருப்பி போட்டுட்டு அந்த சைடுமே லைட்டாக முட்டையை ப்ரஷ் பண்ணிக்கணும். இந்த சைடும் லைட்டாக முட்டையை ப்ரஷ் பண்ணிக்கணும். ரெண்டு சைடும் திருப்பி போட்டுட்டு லைட்டாக எண்ணெய் ஊற்றிக்கணும். ரொம்ப வேணால் லைட்டாக எண்ணெய் ஊற்றினா போதும். இந்த அளவு ஊற்றினா போதும். அவ்வளோதாங்க, ஜாலர் முர்த்தபா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ரெண்டு சைடும் லைட்டாக கோல்டன் ப்ரௌன் ஆனோன்னு எடுத்துடலாம். கண்டிப்பாக இஃப்தாருக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். கஞ்சி சுண்டெல்லாம் இல்லாமல் இந்த மாதிரி பசியாறு செஞ்சு சாப்பிட்றலாம். இஃப்தாருக்கு கேரமல் புட்டிங், பனானா ஜூஸ், ஃப்ரூட்ஸு, ஜாலர் முர்த்தபா, கொஞ்சமாக சுண்டல் பேலன்ஸ் இருந்துச்சு, அதையும் வச்சாச்சு. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா சுமையாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.